அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்துவிட்டால் மட்டும் போதாது. நவாம்ஸ் கட்டத்தில் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அதில் சில முக்கியமான விஷயம் என்னவென்று இந்த பதிவில் பார்ப்போம். இந்த ராசி கட்டத்தை பாருங்கள். சந்திரன் கடக ராசியில் இருக்கிறது. நவாம்ஸ் கட்டத்திலும் சந்திரன் கடகராசியில் இருக்கிறது. அப்படியானால் இவர் குருமகா திசையில் பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம். சந்திரன் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால்தான் நவாம்ஸ் கட்டத்திலும் அதே இடத்தில் இருக்கும். சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருப்பதால் குருமகா திசை 3 பாகம் முடிந்து 4ஆம் பாதம் மீதி இருக்கிறது. குருமகா திசையில் 16 ஆண்டுகளில் 3 பாகம், அதாவது 12 ஆண்டுகள் போக மீதி 4 ஆண்டுகள் இருப்பு உள்ளது. ராசி கட்டத்திற்கு கீழே குருமகா திசை எத்தனை ஆண்டு இருப்பு என்று எழுதுவார்கள். அது சரியா தவறா என்று தெரிந்து கொள்ள நவாம்ஸ் கட்டம் மிக முக்கியமாக உதவும். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பதற்கு முன்பு பெண்ணின் ஜாதகம் அல்லது பையனின் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்போ இந்த ஜாதகத்தின்படி இவருக்கு குருமகா திசை 4 ஆண்டுகள் இருக்கிறது. அடுத்ததாக சனி மகா திசை 19 ஆண்டுகள். ஆக மொத்தம் 23 ஆண்டுகள் ஆகிறது. 23 ஆண்டுகள் என்பது திருமண பருவமாகும். 23 ஆண்டுகள் முடிந்ததும் அடுத்தது புதன் மகா திசை ஆரம்பமாகிறது. இந்த புதன் மகா திசையில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பதை இந்த பதிவில் நவாம்ஸ் கட்டத்தை வைத்து பார்ப்போம். இந்த ராசி கட்டத்தில் புதன் கும்ப ராசியில் இருந்து திசை நடத்தப் போகிறது. இந்த புதன் இருக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த ராசி கட்டத்தில் புதன் இருக்கும் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருவது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் குருவின் வீடாக இருந்தாலும் அங்கு இருக்கிற கிரகம் சூரியன். சூரியன் எந்த அளவுக்கு பலம் உள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டும். ராசி கட்டத்தில் புதனுக்கு 2ஆம் இடத்திலும் சூரியன், புதனுக்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய அதிபதியும் சூரியன். இந்த சூரியனின் பலத்தை நவாம்ஸ் கட்டத்தில் பார்த்தால் துலா ராசியில் நீச்சம் பெற்ற நிலையில், அதாவது பலம் இழந்த நிலையில் இருக்கிறார். எனவே புதன் மகா திசையில் திருமணம் செய்தால் புதனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனும் புதனுக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சிம்மராசி கிரகமும் சூரியனாக வருவதால் நவாம்ஸ் கட்டத்தில் சூரியன் வலுப்பெறாத காரணத்தால் திருமணம் சிறப்பாக இருக்காது. இன்னும் ஒரு விதிமுறையை பார்ப்போம். லக்கணம் நவாம்ஸ் கட்டத்தில் தனுசு ராசியாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு 7ஆம் இடமாக வருவது மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த புதன் 8ஆம் இடத்து அதிபதியான சந்திரனோடு இணைந்து 8ஆம் இடத்திலே இருந்தால் அந்த திருமணம் சிறப்பாக இருக்காது. அதாவது இவருக்கு வரப்போகிற மனைவி இவர் வீட்டில் இருந்து வாழ்க்கையை நடத்தாது. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களை. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.